ஏய் வாயை மூடு, உனக்கு என்ன தெரியும்? நீ பட. ஏய் உனக்கு இது பாரு, நீ ஓவரா பேச வர அதெல்லாம் கிடையாது. என்ன கிடையாது? என்ன யார் என்ன சொல்றாரு? உனக்கு அவ்வளவுதான். சர்ப்ரைஸ். சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா? என்ன சரி? சர்ப்ரைஸ். உட்காருங்க உட்காருங்க. வரோம். உட்காருங்க. உட்காருங்க. ஏய் வந்தவங்களுக்கு தண்ணி எடுத்துரு போ. நீ போய் எடுத்துட்டா. உட்காருங்க, ஒரே நிமிஷம் வரேன். என்ன நைட்டில வந்திருக்கீங்க? நைட் ட்ரெஸ் இல்ல, அதனால தான் நைட்ல. இல்ல நைட் ஆயிடுச்சுல, அதான் நைட் ட்ரெஸ்ல அப்படியே வந்துட்டோம். ஆமால. சர்ப்ரைஸ் ஆனீங்களா நீங்க? ஒரே நிமிஷம். அபி, அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்க வேண்டாம், போயிடலாம். ஏய், புருஷன் பொண்டாட்டினா பிரச்சனை இருக்க தான் செய்யும். நம்மள மாதிரி வந்து எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. நம்ம ரெண்டு பேர் வந்து சிறந்த கப்பல். அவங்களையும் வந்து ஒரு சிறந்த கப்பலாக ஆக்கிட்டு தான் வீட்டுக்கு போகிறோம். ஓகேவா? சகோதரா, தண்ணி கேட்டு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இது எவ்வளோ? ஒன்றும் இல்லை, சும்மா பேசிட்டு இருந்தோம். அபி, இது நான் தீபா கிட்ட போய் கிச்சன்ல என்னன்னு பேசிட்டு வரேன். சரி தீபா. அப்புறம் சகோ வாங்க சகோ, உட்காருங்க உட்காருங்க. எப்படி இருக்கீங்க சகோதரா? நல்லா இருக்கேன். என்ன தீபா, கிச்சன்ல நிறைய மாறிடுச்சு. வாவ், புது பாக்ஸா? எங்க வாங்குனே? கடையில தான். என்ன உனக்கும் அண்ணாக்கு பிரச்சனை? ஒன்றும் இல்லை அம்மா, சும்மா பேசிட்டு தான் இருந்தோம். என்ன எதுவும் சொல்லவே மாட்டேங்கிறா. சரி, என்ன பிரச்சனை? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, சும்மா இது இல்லை. அதில் இல்லை இல்லை இல்லை, ஏதோ இருக்கு, சொல்லு. பரவாயில்ல சொல்லு தீப்ஸ், நான் தானே. இல்ல போது கொஞ்ச நேரம் ஆனா பேசிடுவோம், அதெல்லாம் சரியாயிடும். ஏய் அப்படியெல்லாம் நினைக்காதே, நீ இப்போ கொடுக்குற இடம் தான். ஐயோ எதுவும் இல்லை சகோ. என்ன சகோ நீங்க என்ன போய் நினைச்சிட்டு இருக்கீங்க? போட்டு வாங்கலாம்னு சொல்ல மாட்டேங்கிறேன். சரி சகோ, நான் தண்ணி கேட்டு 1/2 மணி நேரம். தண்ணி என்ன இல்ல, ஏன் தயங்குற? தயங்கல ஏன்? மா நான் கூப்பிட்டுமா என் பொண்டாட்டியா? சகோ, புருஷன் எல்லாம் எப்படி கைக்குள்ள வச்சுக்கணும்னு நான் சொல்ற பாரு. நானே போய் எடுத்துட்டு வரேன். என்ன பயப்படுற? பயம்லாம் இல்ல. நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுமா, பொண்டாட்டி எப்படி வந்து அடக்கி வைக்கணும்னு? இப்போ நான் எப்படி வச்சிருக்கேன்னு காமிக்கிற பாரு. ஒன்றும் இல்லை, உட்கார். பாத்தியா, இப்படிதான். சரி அம்மா, நான் இப்போ போய் பேசுறேன். பேசுறியா? அவராதான் வந்து பேசணும். சரி. என்ன சண்டை சொல்லு. கோணி வாங்க விடவே மாட்டான். சண்டையா? அது ஒன்றும் இல்லை சகோ. காலையில் அவ வந்து சகோ சகோ எங்கே போயிட்டீங்க? அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நான் கிளம்புறேன். யோ வாயா, இந்த காமெடிலாம் இப்போ போடாதையா. வாயா, நுங்கி வேற கட்டினது அவுத்து விட்டுருவேன். பேண்ட் இருக்குது. ஓ சூப்பர் சகோ. காலையில் தக்காளி சட்னி வெயின்னு சொன்னேன். ம், அவ வெங்காய சட்னி வச்சா. பிடிக்காதா? இல்லை, அதையும் சாப்பிட்டேன். அப்புறம் வெங்காய சட்னின்னு சொன்னியம்மா, வெங்காயமே இல்லையான்னு கேட்டேன். அதுக்கு தான் சண்டை. இது ஒரு சண்டைன்னு வந்து இவ்வளவு நேரம் வந்து அச்சுன்னுக்கிறீங்க. போய் பேசுவா. பேசலாமா? பேசலாம். ஆம்பளைங்களாம் வெக்கலாம் வந்து பார்க்கவே கூடாது, நம்ம தான் போய் பேசணும். போய் பேசு. சூப்பர் சகோ, நல்ல ஃப்ரெண்டு சகோ. நீங்க உங்களை மாதிரி ஒரு 4 நண்பர் இருந்தான்னு வச்சுங்களேன், நாட்டில் பிரச்சனையே வராது. பிரச்சனை வராது. இப்பயே நான் போய் பேசுறேன் சகோ. போ, போ. தேங்க்ஸ் சகோ. தேங்க்யூ. கை கொடுக்காம போறான். சரி, என்ன சமைக்க போறேன்? பிரியாணியா? பிரியாணி தான். சமைச்சிட்டு நான் வெளியே போய் உட்காரேன். வந்த உடனே பிரியாணி கேக்குது பேர். ஆனா ஒரு நல்ல விஷயம் சொன்னா, புருஷன் எல்லாம் ஏன் இப்படிதான் கைக்குள்ள வச்சுக்கணும்ட்டு அதை மெயின்டைன் பண்ணணும் ஃபர்ஸ்ட். டேய், வந்து 1 மணி நேரம் ஆயிடுச்சு. யார் தண்ணி கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அதோட சின்ன நியூஸ் சொல்ற பாரு. தீபு, இப்போ யார் அதுங்களை கூப்பிட்டது? பிரியாணி வேணும்னு கேக்குதுங்க. நான் என்ன செய்ய பிரியாணிக்கு? அதோட சூடான நியூஸ் நான் சொல்லட்டுமா? அப்படியே சொல்லு சொல்லு. இல்ல நீயே சொல்லு. நீயே சொல்றா. பிரியாணி வேணும் கேட்குறாங்களா? சரி செஞ்சுடு. செய்யலாம், என்னால செய்ய முடியாது. போய் எதையாச்சும் அவன் வாங்கி கொடுது, என்னால செய்ய முடியாது. நான் வந்து சதீஷை போய் பேசுன்னு அனுப்பிச்சு விட்டுக்கிறேன். அப்படி எப்படி நான் சண்டை நடக்கும்? அங்கதான் இருக்கு ட்விஸ்ட்.
தீபா எவ்வளோ சாஃப்ட்டு. என்னால செய்ய முடியாது, என்ன ஒன்று பண்ணிக்க போ. நான்லாம் கடைக்கெல்லாம் போக மாட்டேன். நானே உங்ககிட்ட சாரி கேட்கலான்னு வந்தேன். நீ ரொம்ப ஓவரா பண்ற. இந்த மாதிரிலாம் நீ பாத்தியா, இனிமேல் நடக்கிறத பாரு. புத்திசாலி. சரி, என்ன ஒன்று பண்ணி தர போ. கடையில போய் வாங்குறேன். பாத்தியா சவுண்டு? சுகோ சுகோ, கீழே ஏதாவது விட்டீங்களா? கடைக்கு இருக்க போயிட்டு வந்துடுறேன். 2 minutes வந்துடுறேன். எதுக்கு கடைக்கு போறீங்க? ஐயோ அதுல ஒண்ணு இல்ல சகோ. சொல்றா. பிரியாணி சகோ. உங்களுக்கு பிரியாணி கேட்டீங்களா? வாங்கிட்டு நாங்க வெளி ஃபுட்லாம் சாப்பிட மாட்டோம். ஹோம் ஃபுட் தான் நாங்க சாப்பிடுவோம். நீ வேற. அதுவும் வந்து தீபாவோட சமையல் வேற லெவலா இருக்கும். இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு தீபாவோட சமையல். இது பேரு நான் சொல்றேன், இங்க வா. அதுவும் தீபா பிரியாணி வந்து ஒரு வாட்டி சமைச்சு கொடுத்தா சூப்பரா இருந்தது. இது பேரு என் பொண்டாட்டி இருக்கால, பிரியாணி சமைப்பா. இந்த கர்நாடகா டிஷ் பிசிபெல்லா பாத் இருக்குல்ல, அந்த மாதிரி கோயின்னு இருக்கும். கையில வச்சு வச்சுக்க வைகின்னு போயிடும். அந்த மாதிரி இருக்கும். வந்ததே தீபா கையில சோறு சாப்பிடுதா. இன்னொரு விஷயம் தெரியுமா, நல்ல சாப்பாடு சாப்பிடுதா உங்க வீட்டுக்கு வந்தோம். யார கேவலமா சமைக்கிறா? 3 வேலை இல்ல 6 வேலை சமைச்சு கொட்டு. பண்ணி மாதிரி சாப்பிட்டு பண்ணி முஞ்சு மரிக்க. கிளம்புடா இப்பவே கிளம்புட. இப்பவே என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. இன்னைக்கு ஓடோ. அம்மு, நம்ம 2 பேரும் சிறந்த கப்புள்ஸ். நம்மளே சண்டை போட்டா எப்படி? என்ன சிறந்த கப்புள்ஸ். சகோ சகோ நில்லுங்க சகோ. சகோ செருப்பு போட்டு போறீங்க சகோ. சகோவா செருப்பால அடிப்பேன். இனிமேல் சண்டை போடுற ஏய் ஃபேமிலி தோசை கலத்தலையா? இப்போ வரியா இல்லையா? ஒரு பஞ்ச் டேல கூட பேச விட மாட்டேங்கிறா. செருப்பால அடி. அவங்க கிடக்குறாங்க. நீங்க நைட் என்ன சாப்பிடுறீங்க? டின்னருக்கு நான் தான் ஊட்டுவேன். இல்ல நான் தான் ஊட்டுவேன். நான் தான் ஊட்டுவேன். இல்ல நான் தான் ஊட்டுவேன். நான் தான் ஊட்டுவேன். இல்ல அவன் கிடக்குறான். நான் தான் ஊட்டுவேன். சர்ப்ரைஸ். அப்படியே உங்க மைக் எங்க? அப்படியே மைக். என்ன சொல்லணும்? வந்து உட்காருங்க. என்னடா நைட்ல வந்திருக்கீங்க? நைட் Dress இல்ல, அதனால தான் நைட்டிலே வந்துட்டேன். நைட் ட்ரெஸ் நைட் போட்டா நைட்ல சர்ப்ரைஸ் ஆனீங்களா நீங்க? அப்புறம் ஒரு தயக்கம். என்னடா இன்னும் ஒருத்தர் கோச்சினே போறாங்க. என்னடா? டேய் எனக்கு தெரிஞ்ச ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன் வீட்ல. நம்ம இப்ப இருக்க வேணாம். எனக்கு தெரிஞ்ச ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். நம்ம நிக்கிறேன். நீ அப்படி சைலண்டா பேசினா கேட்காது. சரியா? அப்பி அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்க வேண்டாம், போயிடலாம். ஏய், புருஷன் பொண்டாட்டினா வந்து பிரச்சனை இருக்க தான் செய்யும். நம்ம எவ்வளோ சூப்பரான கப்பல் நம்ம தான். ஏய் சிரிக்காது லூசு. நம்ம வந்து எப்படி இரு சரியா? நம்ம ஆக்ஷன். தீபா என்ன கிச்சன்ல இவ்வளவு எல்லாம் மாறிச்சு? வாவ், பாக்ஸ்ல எங்க வாங்குனே? கடையில தான். என்ன பிரச்சனை உனக்கு சதீஷனாக்கு? ஒன்றும் இல்லை அம்மா, ஒன்றும் இல்லை. அதெல்லாம் பரவாயில்ல சொல்லு. ஒன்றும் இல்லை, புருஷன் முன்னாடிக்குள்ள சண்டை, அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. அப்படியெல்லாம் நினைக்காத. நீ இடம் கொடுக்கறதா. அவர் நல்லா எப்படி கண்ட்ரோல்ல வைக்கணும் அப்படி வைக்கணும். இப்போ என் புருஷனை பாக்குறியா? என்ன தீபா கிச்சன்ல நிறைய மாறிடுச்சு. வாவ், புது பாக்ஸா? எங்க வாங்குனே? கடையில தான். என்ன உனக்கும் அண்ணாக்கு பிரச்சனை? அப்படியெல்லாம் நினைக்காதே. நீ இப்போ கொடுக்குற இடம் தான். அப்புறம் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ நான் எப்படி வச்சிருக்கேன்னு காமிக்கிற பாரு. பாத்தியா? புருஷன் நல்லா கைக்குள்ள வச்சுக்கணும். புருஷன் நல்லா கை கொடுக்க.
என்னடி இது? இல்ல எனக்கு எப்படி ஆடுது சிரிச்சு. ஏய் வந்துரும் பண்ணுங்க. புருஷன் எல்லாம் கைக்குள்ள வச்சுக்கணும். ஆத்தா குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா, உன்னால மூடவும் முடியாது. சரியா? Don't look at அவளை me. பார்க்காத. அவன் நெத்தியை பாரு சிரிப்பு வருது. சரியா? அவள் தலை பார்த்தாலே ஒரு நடிக்க. கோ கோ. ஒரு நிமிஷம் என்ன. இல்ல நான் பண்ணிடுவேன். அப்படியே சொல்லுவா. எதுக்கு? இன்னும் சிரிப்பேன். ஆமா ரெடி. தீப்ஸ் புருஷன் எல்லாம் கைக்குள்ள வச்சுக்கணும். இப்போ நான் எப்படி வச்சிருக்கேன்னு காமிக்கிற பாருங்க. என்னால முடியல, டயர்டா இருக்கு. தப்பா சொல்லிருந்தேன். கரெக்ட். அதான் மாடல். ஓகே டன். நானே ஒரு பலன் கொடுக்குறேன் பாரு. என் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றேன். மகராசி நல்லா இருக்கணும். ரெடி சிரிக்க மாட்டேன். புருஷன் எல்லாம் எப்படி கைக்குள்ள வச்சுக்கணும்னு நான் சொல்றேன் பாரு. சரி சகோ, ஆ. நான் தண்ணி கேட்டு அரை மணி ஓய் நேரம் தண்ணி என்ன என்ன ஏன் தயங்குற? தயங்கல. ஏன் மா நான் கூப்பிட்டுமா என் பொண்டாட்டியா? வேணாம் சகோ. இப்ப பாரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து எட்டி பார்த்து ஏய் அப்படின்னு கத்து. ஏய் கத்து. அவன் அங்கிருந்து பாப்பா பார்த்தோன்னு இல்ல மறுபடியும் என்னை பார்த்துரு. அவன் பார்க்கவே மாட்டானே வச்சுக்கல. அவங்க 2 பேரும் பேசி நிற்பாங்க. நான் வருவேன், நான் போவேன். சகோ 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன் சகோ. சகோ சகோ கீழே ஏதாவது விட்டீங்களான்னு கேட்குறேன். என்ன கீழே பார்த்துனே போற? ஏதாவது விட்டீங்க? இல்ல சகோ 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன் சகோ. எங்க போறீங்க? எங்க போற? பிரியாணி. ஏய் நாங்க வெளி ஃபுட்லாம் சாப்பிட மாட்டோம், வீட்டு ஃபுட் தான் சாப்பிடுவோம். அது தீபா வந்து சூப்பரா சமைப்பாளே. அப்படின்னோடனே அம்மா கோவப்படுறாங்க. ஐயோ பயமா, அது கடிச்சிடாத. ஒரு விஷயம் சொல்றேன், இன்னைக்கு வந்தது தீபா கையில சாப்பிடுறதுக்கு தான். இப்போ நான் சாப்பிட வைக்கிறேன்டா. சாப்பாடு சாப்பிடுறதுக்கு உங்க வீட்டுக்கே சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. வேலை சாப்பிடுற பண்ணி மாதிரி பண்ணி மாதிரி வளர்ந்துருக்கு. பண்ணி மாதிரி சாப்பிட்டு பண்ணி மாதிரி வளர்ந்துருக்கு. என்ன போய் ஐயோ எனக்கு தமிழே வராதே, கோவப்பட்டா. ஓகே பாதி கன்னடத்துல திட்டு, பாதி தமிழ்ல திட்டு. ஓகே பாரு. இரு. இல்ல பாவம் அது. அப்ப பாருடா என்னோட. ஓகே ரோலிங். யாரா கேவலமா சமைக்கிறா? 3 வேலை இல்ல 6 வேலை சமைக்கிறே. கூப்பிடுற கேட்கல. யாரா கேவலமா சமைக்கிறா? 3 வேலை இல்ல 6 வேலை சமைச்சு கொட்டு. பண்ணி வரை சாப்பிட்டு பண்ணி கொஞ்சம் பயம் மடிக்க. நான் இனிமேல் வர மாட்டேன். சகோவா இனிமேல் சண்டை போடுற ஃபேமிலி கிட்ட சண்டை போட்டு இது சகோவா இனிமேல் குழந்தை செருப்பால் அடிப்பேன். இனிமேல் சண்டை போடுற ஃபேமிலி கிட்டே வர மாட்டேங்கிறா. வந்தா என்ன செருப்பால் அடிடா. வேணாம் நீயே வச்சுக்கோ. இதில் கூட பேச விட மாட்டேங்கிறா. என்ன செருப்பால் அடி. ஆக்ஷன். அது பிரச்சனை இல்ல. சரி இன்னைக்கு நைட்டு அவங்க கிடக்குறாங்க, அவங்க போனா போட்டோம். நைட் என்ன சாப்பிடுறீங்க? டின்னருக்கு. சரி அவங்க கிடக்குறாங்க, நீங்க நைட் என்ன சாப்பிடுறீங்க டின்னருக்கு? பிரியாணி. கேவலமா இருக்குது.